வாங்க வாங்க. வீடு தேடி வந்தவ எதிரினாலும் என்ன ஏதுன்னு கேட்காம சிரிச்ச முகத்தோட உள்ளவான்னு சொன்ன பாரு. உண்மைக்கு சொல்றேன், நீ ரொம்ப ஒசந்தவையா. தடவை உன்னோட மோதனப்போ நீ யாருங்கிறது உன் பரம்பரை கொடுத்த பேர்ல இல்ல, சேர்த்து வச்ச சொத்துல இல்ல, செய்யற செயல்ல இருக்குன்னு சொன்னேன். இந்த வெடிச்ச புத்திக்காரனுக்கு ஏறல. அடுத்து உன்னை பார்த்தப்போ ஆளுமை அதிகாரங்கிறது ஏழை பாலக்கிட்ட அடிச்சு புடுங்கிறது இல்ல, இல்லாதவனுக்காக இறங்கி துடிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னேன். ஏறல. ஆனா கோயில்ல கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ளைக்கு முன்னாடி என் கௌரவத்தை காப்பாத்த அடிக்க வந்த எங்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிச்ச பாரு. நீ சொன்னதெல்லாம் சுடு மணல்ல வெறுங்கால வச்ச மாதிரி சுளீர்னு உரைச்சதையா. நீ சொன்ன மாதிரி எடுக்கிறத விட்டு கொடுத்து பார்த்தேன். கும்பிட்டாங்க, எப்பவும் கும்பிடுவாங்க. ஆனா அதுல பயம் தெரியும். இந்த வாட்டி புதுசா மரியாதை தெளிச்சது. அந்த மரியாதை விழாவில் சிக்கின வெட்டரவ மாதிரி விட்டிய விட்டிய என்ன தூங்க விடல. அப்போதான் புரிஞ்சது, பயம் கடந்து போனா காணாம போயிடும். ஆனா மரியாதை கடந்து போனாலும் ஏன் இறந்து போனாலும் நிலைச்சு நிற்கும். அந்த நொடி முடிவு பண்ணையா, உன்னை பகையாளி ஆக்கக்கூடாது, உறவாளி ஆக்கிக்கணும். இவ என் கூட பிறந்தவன், தல்லாக்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கான். உன் தங்கச்சிய இவனை கட்டி கொடுக்குறியா? என்ன நாட்டு தோற பகையாளி கூடிய உறவாடி கெடுக்க வந்திருக்கியா? ஓ குடும்பத்துக்கு எங்க வீட்டு பொண்ணு சரியா வராது. ஐயா, ஒரு பானை பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தா மொத்த பாலும் விஷமாயிடும் நீங்க சொல்றீங்க. நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேனே. ஒரு குடம் தண்ணியில ஒரு சொட்டு தீர்த்தம் விழுந்தா மொத்த தண்ணியும் தீர்த்தமாயிடையா. என் குடும்பம் வெறும் தண்ணி, உன் தங்கச்சி தீர்த்தம். என்ன காலையா யோசிக்கிற? நீ வேண்டிக்கிட்ட மாதிரியே உன் கண்ணுக்கு பக்கத்துல கௌரவமான மாப்பிள்ளை தேடி வந்திருக்கு. சரின்னு சொல்லியா? உங்க குல சாமியும் எங்க குல சாமியும் முறதான் என்ன? மஞ்சள் குங்குமம் இல்ல, சத்தியமா சொல்றேன். உங்க தங்கச்சி கட்டி கொடுங்க. பெத்த புள்ள மாதிரி நான் பாத்துக்கிறேன். வரங்கேட்டு வந்திருக்கோம், கொடுக்க விருப்பம் இல்லையா? எங்களுக்கு கொடுப்பனே இல்ல, எனக்கு தகுதி இல்லைன்னு கிளம்பிடும். 1000 பேரோட மல்லு கட்டி ஜெயிச்சிடலாம். ஆனா தன்னை தானே ஜெயிச்சு செஞ்ச தப்பை உணர்ந்து கை கூப்பி நிக்கிற பாரு. உன் கண்ணில் இப்ப தெரியுத பாரு உண்மை. அதான்யா உன்னோட தகுதி. நீ எப்போ மனசு மானியோ அப்போவே அந்த கடவுள் உன்னை மன்னிச்சிருச்சு. இடையில நாயாரியா மனச பையன். என் தங்கச்சி ஒரு கோடீஸ்வரன் கட்டி கொடுத்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவா. ஒரு டாக்டருக்கே அவளை கட்டி கொடுத்துட்டா நான் கும்பிடுற அந்த மதுரை வீர சுவாமி முடிச்ச போடுறான்னு நினைக்கிறேன். அத்தா சத்தியண்டா காளையா, சாமி சித்து சதானே மாமா செஞ்சிடலாம் காளையா.